மு.க. ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கே போய் பார்த்து அவரிடம் வாழ்த்து பெற்றது. அப்புறம் மூத்த அரசியல் கட்சி தலைவரான வைகோ, அதுக்கப்புறம் அன்புமணி, சீமான் போன்றவர்களையும் வீடு தேடி போய் பார்த்தது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய பண்பு. அதாவது 60 ஆண்டு கால அரசியல் எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து விஜய் ஆட்சிக்கு வராமல் தடுக்கிற ஒரு கேவலமான முயற்சி நடந்தது. இதுதான் உண்மை. விஜய் முதல்வராக பதவியேற்கும் போது உதயநிதி ஸ்டாலினுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் விஜய் செஞ்சதுதான் முக்கியமான விஷயம். எதிரி இருக்கையில உட்காந்துட்டு என்னைய பார்த்து நீங்க வணக்கம் வைக்கல, நான் உங்க வீட்டுக்கே வர்றேன், என்ன பண்றீங்க பார்ப்போம். திமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. யார் யார் எத்தனை கோடி கொள்ளையடித்தார்கள்ங்கிற பட்டியலும் கூட முதலமைச்சர் விஜயினுடைய டேபிளில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வந்தே மாதரம், ஜனகணமன, தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு அப்புறமா தான் முதலமைச்சராக விஜயே பதவியேற்கிறார். அப்ப அது நடக்கும்போது விஜய் வந்து முதலமைச்சரே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? மக்களை அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு ஜே பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர் சார். அந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க, அந்த ஓட்டா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஓட்டு சீட்டா மாறாது சொன்னாங்க, அந்த சீட்டாவும் மாறிடுச்சு. விஜயால இவரை மாதிரி ஆக முடியாது, அவரை மாதிரி ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜய் மாதிரி யாராலும் ஆக முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. எந்த நேரு ஸ்டேடியத்துல அசிங்கப்பட்டாரோ அதே நேரு ஸ்டேடியத்துல முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. ஆக்சுவலா இப்ப வரைக்குமே விஜய் மேல சொல்றது என்னன்னா, அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, ஆனா மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவார் விமர்சனம் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு காலையில அந்த 700 டாஸ்மாக் மூடி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார் விஜய் சாரோட இந்த அரசியலை? அதான் விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கும்போது அவர் மீது நிறைய விமர்சனங்கள். அப்படி விமர்சனம் வைத்தவர்களில் நானும் ஒருவன். அதையும் நம்ம நேர்மையோட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சினிமா நடிகர்களுக்கு அரசியல் லாயக்கு இல்லை, இவங்கெல்லாம் சினிமாவில் இருந்ததுனால வேற ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த யதார்த்த உலகத்துக்கு அவங்க அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் விஜயின் அரசியலை நம்ம ஆரம்பத்தில் எதிர்த்தோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் விஜய் போன்ற இன்னொரு சக்தி இங்கே தேவைப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம விஜய்க்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தோம். இன்றைக்கு விஜய் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய வரவேற்போடு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்காரு. அதுக்கடுத்து எல்லாருக்குமே இருக்கிற அந்த சந்தேகம், இவரால் ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியுமா, மக்களுக்கு நல்லதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான பதிலை வார்த்தைகளால் சொல்லாமல் செயல்களில் காட்ட தொடங்கிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்த்தது நேற்று நடந்த சம்பவங்கள். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கே போய் பார்த்து அவரிடம் வாழ்த்து பெற்றது. அப்புறம் மூத்த அரசியல் கட்சி தலைவரான வைகோ, அதுக்கப்புறம் அன்புமணி, சீமான் போன்றவர்களையும் வீடு தேடி போய் பார்த்தது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய பண்பு. இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியல்லையே யாருக்கும் இல்லாத பண்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம கேள்விப்படுற செய்திகள்லாம் என்ன அப்படின்னா, அண்ணா முதல்வராக பொறுப்பேற்ற போது இதே மாதிரி அவர் மாற்றுக் கட்சி தலைவர்களை தேடி சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்கள் அப்படி ஒரு நாகரிகமும் அந்த பண்பும் தமிழக அரசியல்ல இல்லவே இல்லை. ஒவ்வொரு முறை ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு கட்சி தோற்கும். அந்த தோற்கும் கட்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக எங்களுடைய மக்கள் பணியை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் அந்த 5 ஆண்டு முழுக்க எதிரி கட்சியாகத்தான் அவங்க செயல்படுவாங்க. அப்படிதான் அவங்க செயல்பாடெல்லாம் இருக்கும். இதுக்கு அதிமுகவும் விதிவிலக்கு இல்லை, திமுகவும் விதிவிலக்கு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த வெற்றி பெற்ற கட்சியை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தனிப்பட்ட எதிரியாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடு, அந்த கொள்கை சார்ந்த முரண்கிறது வேறு, தனிப்பட்ட நட்புங்கிறது வேறுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க பண்பு. இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியலே இதை ரொம்ப உற்று நோக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த டாஸ்மாக் கடைகளை மூடுனது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, ஏதோ மதுவுக்கே நாங்கள்லாம் எதிரானவர்கள், வேறு வழி இல்லாமல் அரசுக்கு வருமானம் வர்றதுக்காக இதை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு டோன் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப மறைமுகமாக இந்த டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடங்கள் அருகில், கல்வி நிலையங்கள் அருகில், அப்புறம் வழிபாட்டு தலங்கள், இது பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையை அகற்றணுங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாகவே இங்கே இருக்குது.
ஆனால் எந்த அரசுமே அது குறித்து நடவடிக்கை எடுத்ததில்லை. அப்படியே நடவடிக்கை எடுத்தா இந்த டாஸ்மாக் கடையை மூடணும்னு மக்கள் திரண்டு போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அப்போ அதை வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி அந்த மதுக்கடையை மட்டும் மூடுவாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு நடவடிக்கையெல்லாம் பண்ணியதே கிடையாது. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூடுனதுங்கிறது ஒரு நல்ல தொடக்கம். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சி என்ன மாதிரி ஆட்சியாக இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த 2 நாட்கள்லயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த நாகரிக அரசியல்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே இப்ப நேற்றைய தினம் வந்து இந்த சட்டப்பேரவையில வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இந்த நன்றியும் சொல்லல, வாழ்த்துக்களும் வந்து சொல்லல. அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து அவரை பார்த்து ஒரு நன்றியும் சொல்ல, ஒரு வாழ்த்துக்களும் வந்து சொல்லல. அப்புறம் இந்த முன்னாள் முதலமைச்சர் இருக்கார்ல சார், எடப்பாடி பழனிசாமி, அவர்களும் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வணக்கத்தையும் வந்து சொல்லவே இல்லை. இதுவா உங்க நாகரிக அரசியல்னு வந்து சொல்லி இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ வரைக்குமே விஜய் மேல வைக்க விமர்சனம் என்னன்னா, அவர் வந்து தானா வந்து ஆட்சியை வந்து அமைக்கல. அது வந்து திமுக விட்டு கொடுத்து அது பிச்சை போட்ட ஒரு ஆட்சி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதல்ல திமுக சார்ந்த அந்த விமர்சனத்தை பதில் சொல்லுவேன். அது வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான விமர்சனம் இல்லையா? விஜய்க்கு வந்து ஒரு 108 சீட்டு கிடைச்சது. எஞ்சிய ஒரு 10 பேர் வந்து வெளியில இருந்து ஆதரிக்கிறாங்க. இதுல திமுக எங்கேருந்து பிச்சை போட்டது? இப்ப திமுக தாவேகா அரசுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்திருந்தா, இப்ப நீங்க சொல்லலாம் திமுக பிச்சை போட்டு இவர் வந்து ஆட்சி நடத்துறாரு அப்படின்ட்டு. ஆனா அப்படி நடக்கல இங்க. அதுக்கு அடுத்து இங்க என்ன நடந்ததுங்கிறது ஊர் உலகத்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது 60 ஆண்டு கால அரசியல் எதிரிகளான திமுகவும், அதிமுகவும் கைகோர்த்து விஜய் ஆட்சிக்கு வராமல் தடுக்கிற ஒரு கேவலமான முயற்சி நடந்தது. இதுதான் உண்மை. என்ன இதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் நாற்காலியில உட்கார வைக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த மூவ்மெண்ட் நடந்தது. இதற்கு பின்னால் இருந்தது பாஜக. இதை யாருமே மறுக்க முடியாது. ஆனா இங்க எங்க சிக்கலாச்சு அப்படின்னா, அந்த மந்திரி சபை அமைவதற்கு பாமக பாஜகவும் உடைய ஆதரவும் தேவைங்கிறப்ப அப்ப விசிகாவுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல். பாமக இருக்கிற இடத்துக்கு நாங்க வர மாட்டோம், பாஜக இருக்கிற இடத்துக்கு நாங்க ஆதரவு தர மாட்டோம்னு இடதுசாரிகள் முரண்டு பிடிக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் எம்எல்ஏக்களை கையில வச்சிருக்கிற திருமாவளவனுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஆசை என்னன்னா, நான் முதல்வரா இருக்கேன், என்ன நீங்க 2 பேரும் ஆதரிங்கிற ஒரு நிலைப்பாட்டை திடீர்னு எடுக்கிறாரு. அது வந்து எல்லாருக்குமே அது ஒரு அதிகப்படியான ஆசையாக கோரிக்கையாக தெரிஞ்சது. என்னன்னா நாங்க வந்து 45 சீட்டு 47 சீட்டு வச்சிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 59 சீட்டு வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு வச்சிருக்கிற இவர் எப்படி முதலமைச்சராக உட்கார்றதுன்ட்டு அந்த கடுப்புல என்னன்னா அந்த முயற்சி வந்து நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நாமளும் ஆட்சி அமைக்க முடியல, விஜயும் ஆட்சி அமைப்பதற்கு நம்ம முட்டுக்கட்டை போட்டா கண்டிப்பாக கவர்னர் ஆட்சி வந்துடும். அது இவர்கள் யாருக்குமே நல்லதில்லை. கவர்னர் ஆட்சி வந்தது அப்படின்னா அப்போ திமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததுன்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் சிக்கலாயிடும். அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே மாதிரி கவர்னர் ஆட்சி அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? இன்னொன்று இப்போ வந்து எப்படியாவது நம்ம தாவேகாக்குள்ளே போக முடியுமா, நம்ம அமைச்சரவையில் பங்கு பெற முடியுமான்னு அதுலேயே ஒரு சாரருக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால இவர்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இது எப்படி வந்து தாவேகாக்கு திமுக போட்ட பிச்சையாக இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும், திருமாவளவன் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு முதல் நாள் ராத்திரி தன்னுடைய காரில் போகாம வேறொரு காரில் வந்து மு க ஸ்டாலினை போய் பார்க்குறாரு. அங்கே வந்து ஊடகவியலாளர்கள் கண்ணில் மாட்டி அதெல்லாம் நீங்கள் காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்க முடியாமல் தடுப்பதற்கான முயற்சியை திமுக கடைசி வரைக்கும் செஞ்சுது. அது அவர்களால் நிறைவேறலை. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து விஜயை வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் இங்கே இவர்கள் தடுத்த இந்த செய்தி தொலைக்காட்சிகளில் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறிய பிறகு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான மனநிலை ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். சமூக ஊடகங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய எதிர்வினை இருந்தது. இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருச்சு. திருமாவளவன் உட்பட 2 சீட்டை வச்சுட்டு நம்ம முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறது வந்து மக்கள் கிட்ட வேற மாதிரியான ஒரு எதிர்வினை ஏற்படுத்துது. இது நமது அரசியலுக்கு நல்லதில்லை, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஸ்டாண்டை மாத்துறாரு. ஸோ இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி சட்டசபையில் விஜய் முதல்வராக பதவியேற்கும் போது உதயநிதி ஸ்டாலினுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கள் பதவியேற்க போகும்போதே ஒரு சம்பிரதாயமாக கூட அவருக்கு வந்து ஒரு வணக்கம் சொல்லலை. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நிச்சயமாக அது ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியல அப்படின்னாலும் அந்த ஏமாற்றமும் தோல்வியும் தந்த வருத்தம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் விஜய் செஞ்சதுதான் முக்கியமான விஷயம். எதிரி இருக்கையில உட்காந்துட்டு என்னைய பார்த்து நீங்க வணக்கம் வைக்கல, நான் உங்க வீட்டுக்கே வர்றேன், என்ன பண்றீங்க பார்ப்போம்
அப்படின்னு கிளம்பி போறாரு. அங்கே இவர் வாசலுக்கு வந்து அவரை கட்டி அணைத்து அப்படி கூட்டிட்டு போறாரு. இதுக்கு பிறகாவது இந்த நாகரிக அரசியல் வந்து தொடர்ந்தா நல்லா இருக்கும். இப்ப அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து வணக்கம் வச்சிருக்காரு. அங்க பாருங்க அசிங்கப்படுத்துறாரு விஜய் அவர்கள் வந்து சொல்ற அந்த விமர்சனத்தை நம்மளால பார்க்க முடியுது. இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வணக்கம் வைக்கிறாரா இல்லையாங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அது நடக்கும். அந்த கட்டத்துல விஜயனுடைய கவனம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கு. இப்படிதான் இருக்கும் பார்வை. ஆனா எடப்பாடி அவர் பார்க்கல, இந்த பக்கம் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு. அதனாலதான் அவர் வைக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, எடப்பாடி மீது விஜய்க்கு என்ன ஒரு தனிப்பட்ட கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ இருப்பதற்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை எங்கேயுமே தரக்குறைவா விமர்சனம் பண்ணவே இல்லை. 2 பேருக்கு ஒரு ரகசிய கூட்டணி இருக்குன்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு தான் அப்படி ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்குற மாதிரி தான் விஜய் குறித்தே அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க வேண்டிய, நிராகரிக்க வேண்டிய, அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் விஜய்க்கு எங்கிருந்து வந்தது? அது வந்து ரொம்ப ஒரு தற்செயலாக நடந்தது தான் அது. இல்ல இப்ப ஸ்டாலின் சார் அவர்களை வந்து போய் சந்திக்கிறார் சார். இப்போ வைகோ அவர்களை சந்திக்கிறாரு. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திக்கவே இல்லை சார். இப்போ இதுலயே நமக்கே தெரியுது சார், ஒருவேளை விஜய் சார் வந்து எடப்பாடி மேல வந்து ஒரு கோபத்துல இருக்காரு அப்படின்னு. ஏன்னா சீமான் வந்து தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த அவமரியாதையா அசிங்கமான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது அவரே வந்து சந்திச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை சார்? அதாவது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா போன்றவர்களை விஜய் சந்திப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன். என்ன காரணம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, சீமானை எல்லாம் சந்தித்து விட்டு நீங்கள் எடப்பாடியை சந்திக்கலை அப்படின்னா இது போன்ற கேள்வியும் விமர்சனமும் மக்கள் மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து நீங்க இவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்கு போனாலும் நம்ம அதை எப்படி பார்க்குறோம், இது ஒரு நாகரிக அரசியல் அதனுடைய தொடக்கமா நம்ம பார்க்குறோம். அப்ப மற்ற கட்சி தலைவர்களை நீங்க இதே மாதிரி பாவிச்சா தான் இந்த இதுக்குள்ளார இது வரும். அதனால எனக்கு தெரிஞ்சு நேற்று நடந்த சம்பவத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் ரொம்ப சீனியர் வந்து வைகோ, அந்த அடிப்படையில் வைகோவை மீட் பண்றாரு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் எடப்பாடி, ராமதாஸ் என்ன இவங்களையெல்லாம் பார்த்துருக்கணும். ஆனா எதுக்கு அன்புமணி, சீமான் அப்படின்னு போனார் அப்படின்னா, இப்போ வைகோவை பார்த்து முடிஞ்சதே கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து அவர் செல்ல வேண்டிய இடம்ங்கிறது அவருடைய வீடு தான். இப்போ அன்புமணியும் சரி சீமானும் சரி விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிற வழியில் அவர்களுடைய வீடு இருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கு போறப்போ இவங்க 2 பேரையும் பார்த்துடலாம் அப்படின்னு அவர் பார்த்திருப்பாரு. அப்படிதான் அவருடைய ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அநேகமாக நான் கணிக்கிறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், பிரேமலதா இவர்களெல்லாம் இன்றோ நாளையோ நிச்சயமாக அவர் சந்திப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை வந்து நீங்க சந்திக்கிறது ஒரு நாகரிக அரசியல் போலவே, இப்ப மு கருணாநிதியா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், அண்ணா சமாதி, காமராஜர் சமாதி, இதற்கெல்லாம் போய் கூட அவர் வந்து மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் மீது மக்களுக்கு இருக்கிற நன்மதிப்பை வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அதையும் அவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இந்த எதிரிகள் இல்லாத சூழ்நிலையை வந்து விஜய் அவர்கள் உருவாக்க நினைக்கிறாரா சார்? அப்படியெல்லாம் கிடையாது. அரசியல்ங்கிறது எதிரிகள் சூழ்ந்தது தான் அது. அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு தனிப்பட்ட விரோதமாக இருந்தது. புரியுதா இல்லையா? அப்படி வேண்டாம், அரசியல் வேற இது வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு முயற்சி பண்றாரு. அதற்கு எப்படி வெற்றி கிடைக்குங்கிறது தெரியல. அதற்கான சாத்தியம்ங்கிறது ரொம்ப குறைவு தான். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு திமுக எடுத்துங்க, 5 வருடமாக அதிகாரத்துல இருந்தாங்க. அந்த அதிகாரத்தை ஒருத்தர் பறிச்சுட்டாரு. அவரோட நீங்க எப்படி நட்பு பாராட்ட முடியும்? ஒரு கேமராக்கள் புடைசூழ விஜய் உள்ள வந்ததுனால வேறு வழி இல்லாம ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆற தழுவி அப்படி கையை பிடிச்சி அப்படி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த உபசரிப்பு எல்லாமே நடக்குது. அது கூட அந்த என்ன சொல்றது, இந்த ஊடகங்கள் வந்து நம்மளை கவர் பண்றாங்கிறது கூட அந்த ரியாக்ஷனுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனா அது ஒரு உள்ளன்போடு வந்து ஒரு இதா எப்படி மாறுங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி நடந்தால் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அப்படி இருக்கும் பட்சம் நீங்க ஒரு தமிழ்நாட்டு நலன் அப்படின்னு வரும்போது இவர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து போராடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்து வந்துட்டு இருக்கு சார். அதே மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடம் தான் இருக்கட்டும், இந்த 200 யூனிட் வந்து எல்லாருக்கும் வந்து இலவசம்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன குளறுபடிகள் நடந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி விமர்சனங்கள் இப்பவே விஜய் மேல வர ஆரம்பிச்சிருக்கே சார். அது முதல்ல வந்தே மாதரம் சர்ச்சைக்கு பதில் சொல்லிடுவோம். என்னன்னா அங்க நடந்த 2 விழாக்கள். ஒன்று நேரு ஸ்டேடியத்தில் நடந்த பதவி ஏற்பு விழா, அதுக்கப்புறம் கவர்னர் மாளிகையில் நடந்த அந்த சபாநாயகர் தற்காலிக சபாநாயகருக்கான பதவி பிரமாணம்.
2 விழாக்களையும் ஏற்பாடு செய்தது வந்து கவர்னர் மாளிகை. என்ன அப்ப சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றிய பாஜக அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. அதன்படி அரசு விழாக்கள்ல முதல்ல வந்து நீங்க வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பின்பற்ற வேண்டிய கடமை கவர்னர் மாளிகைக்கு இருக்கு. இன்னொன்னு இது அவர்களுடைய விழா. அந்த அடிப்படையில் அவர்கள் வந்தே மாதரம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனகணமன பாடிட்டு, அதே நேரம் இது தமிழ்நாட்டில் நடக்கிற விழா. தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணித்தா அது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துங்கிறதுனால அப்படி வேண்டா வெறுப்பாக அல்லது போனா போகுது அப்படின்ட்டு அந்த தமிழ் தாய் வாழ்த்தையை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 2 விழாக்களுக்குமே தாவேகா எந்த வகையிலையும் பொறுப்பே இருக்காது. உங்களுக்கு தெரியும் அந்த விழாவில் முதலில் நடந்தது என்னன்னா வந்தே மாதரம், ஜனகணமன, தமிழ் தாய் வாழ்த்து. அதுக்கு அப்புறமா தான் முதலமைச்சராக விஜயே பதவியேற்கிறார். அப்ப அது நடக்கும்போது விஜய் வந்து முதலமைச்சரே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதே மாதிரி தான் கவர்னர் மாளிகையில் நடந்தது. இப்போ இனிவரும் விழாக்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டால் நம்ம நிச்சயமாக விஜய் அவர்களையோ தாவேக அரசையோ நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணலாம். இந்த 2 விழாக்கள் குறித்து நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சரியாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் அவருடைய அறிவிப்பை நடைமுறைப்படுத்திய விஷயம். இப்ப விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, மாதம் 200 யூனிட் மின்சாரம் நான் வந்து இலவசமாக தருவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 மாதங்களுக்கு ஒரு முறை இப்ப உள்ள மின் கணக்கீட்டின்படி 200 யூனிட் ஃப்ரீ. ஆனா 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துகிறவர்களும் ஒரு கண்டிஷன் சப்ளை போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த விஷயத்தை நீங்க 2ஆ பார்க்கணும். இங்க இருக்கிறது வந்து இப்ப 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கணக்கீடுங்கிறது தான் இப்ப நடைமுறையில இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதை சரி பண்ணிட்டு மாத கணக்கீடா மாத்தின பிறகு நம்ம 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கலான்னு விஜய் நினைத்திருந்தால் இன்றைக்கு வந்து யாருக்குமே அதனுடைய பலன் வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா இது இந்த முடிவை எடுப்பதற்கு 1 வருடமோ 2 வருடமோ கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் என்ன நினைச்சாருன்னா, அந்த விஷயத்தை செய்வதற்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ உள்ள இந்த சிஸ்டத்திலேயே நம்ம ஒரு 200 யூனிட் ஃப்ரீங்கிறத கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அப்ப இது நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 500 யூனிட்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு தானே ஃப்ரீயா தர்றாங்க, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு எப்படி ஃப்ரீயா ஏன் ஃப்ரீயா கொடுக்கலன்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு நியாயமற்ற கேள்வி. என்னன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் வந்து மாசம் 10,000 20,000 பில்லு கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கணும்? இது பார்த்தீங்கன்னா எளியவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் தானே. இப்போ நமக்கு வந்து எவ்வளவு மின் கட்டணம் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, கட்டுவதற்கு தயாரா இருக்கும். அப்படிங்கும் போது எதுக்கு வந்து நம்ம அந்த 200 யூனிட் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும்? இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பணக்காரர்கள் இருக்காங்க? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிந்த பணக்காரர்களை சில பேரை கணக்கில் எடுத்துக்குவோம். சன் பிக்சர்ஸ் அதிபர் கலாநிதி மாறன். இப்போ அவர் வீட்டில் எவ்வளோ மின் கட்டணம் வரும்? கண்டிப்பாக பல ஆயிரம் வரும். இப்போ அவருக்கு வந்து 200 யூனிட் இலவசமாக கொடுக்கலாமா? அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் வீட்டுக்கு எவ்வளோ மின் கட்டணம் வரும்? அவருக்கு வந்து 200 யூனிட் இலவசமாக கொடுக்கலாமா? அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் இலவசம் அப்படிங்கும்போது இவர்களுக்கும் அந்த பலன் போய் சேரும். அதே இது இப்போ 500 யூனிட்குள்ள பயன்படுத்துறவங்க அப்படின்னா நிச்சயமாக மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் தான் அந்த வரம்புக்குள் வருவாங்க. அப்போ அது ஒரு சரியான நடவடிக்கை தானே. நீங்க இலவசங்கிறதுனால எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதாவது இவர்கள் வந்து நம் நாட்டினுடைய பொருளாதார சூழல் குறித்தெல்லாம் யோசிக்காம அப்படி வாய்க்கு வந்தபடி பேசணும் அப்படிங்கிறதுனால பேசுறாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் பங்குக்கும் வந்து அள்ளி கொடுத்தாரு அப்படின்னா அப்ப என்ன ஆகிறது? ஸோ என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் வந்து விஜய் அவர்களை நான் விமர்சனம் செய்வது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த வெள்ளை அறிக்கை வந்து விடுன்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை வெளியானா நிறைய திமுக அமைச்சர்கள் இந்த ஊழல் பட்டியல வந்து கைதாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்க சார். அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. யார் யார் எத்தனை கோடி கொள்ளையடித்தார்கள்ங்கிற பட்டியலும் கூட முதலமைச்சர் விஜயினுடைய டேபிளில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்கள் மீது விஜயால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இதுதான் உண்மை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில். ஏன்னா இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற அந்த 4 கட்சிகளுமே திமுக கூட்டணியில் இருப்பவை. அதுக்கு அடுத்து தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு அறிவித்து விட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் இவர்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிக்குவாங்க. அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அதே நேரம் இங்கே இன்னொரு காட்சி நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிமுகவை ஒரு பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. எஸ்பி வேலுமணி,
CV சண்முகம் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டாக உடைந்து தனி அணியாக செயல்படுவதற்கான ஒரு சூழல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும் பட்சம் எஸ்பி வேலுமணி தலைமையிலான இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அமைச்சரவைக்குள்ளவே வந்து இவங்களும் கூட்டணி அமைச்சரவையை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஊழல் அதிமுக அமைச்சர்கள்லாம் இந்த கூட்டணிக்குள் வந்ததால் எங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிறோம்னு விசிக மற்றும் இடதுசாரிகள் IUML வந்து அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா திமுக அமைச்சர்கள் மீது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.